அடுத்தடுத்து திமுக அறிவித்த அதிரடி அறிவிப்புகளால் திடீரென திமுகவுக்கு குடும்பத்தோடு தாவிய அதிமுகவின் முக்கிய தலைவர். அதிமுகவின் பல லட்ச வாக்குகளை கொத்தாக அள்ளிய திமுக கதிகலங்கி போன எடப்பாடி. அதாவது தமிழக அரசியல் களம் என்பது தற்போது மிகவும் பரபரப்பாக நகர்ந்து வருகிறது. அதற்கு காரணம், ஒரு பக்கம் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறது. மறுபக்கம் அதிமுகவும் அதிமுக கூட்டணியும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. மற்றொரு புறம் விஜயின் கட்சியும் தங்களுக்கு தெரிந்த அளவுக்கு அரசியல் செய்து வருகிறார்கள். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, விஜயின் கட்சி உள்ளிட்ட இந்த 3 கட்சிகளுக்கு இடையில்தான் கடுமையான போட்டி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்கிறது. அதுவும் சமீப நாட்களாக வெளியான கருத்து கணிப்புகளில் விஜயின் கட்சிக்கு ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்து வருவதையும் காண முடிகிறது. அதே சமயம் தமிழகத்தில் மோடியின் வருகைக்கு பிறகு அதிமுக கூட்டணியும் பலமாகத்தான் இருந்து வருகிறது. எனவே ஆளும் கட்சியான திமுக இப்போது இந்த முறையும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் புதிய கட்சியான விஜயின் கட்சியையும் சமாளித்துதான் ஆக வேண்டும். அதே சமயம் பலம் வாய்ந்த அதிமுக கூட்டணியையும் சமாளிக்க வேண்டும். அதிமுக மற்றும் விஜயின் கட்சி, இந்த 2 கட்சிகளையும் தாண்டிதான் திமுக அரசியல் செய்தாக வேண்டும். அதாவது அதிமுக மற்றும் விஜயின் கட்சி, இந்த 2 கட்சிகளும் திமுகவின் எதிர்ப்பலை ஓட்டுகளை கைப்பற்ற நேரிடும். அதே சமயம் திமுகவின் ஓட்டுகள் சில இந்த கட்சிகளுக்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இத்தனை விஷயங்களையும் கடந்துதான் இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாக வேண்டும். அதனால்தான் தற்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்தடுத்து பல அதிரடியான அறிவிப்புகளை தமிழக மக்களுக்கு கொடுத்து வருகிறார். குறிப்பாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகையான 5000 என்பது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த ஒரு அறிவிப்புக்கு பிறகு திமுகவின் வாக்கு வங்கி என்பது திடீரென கடும் உச்சத்தை தொட்டது. இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 5000 என்பதை ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் நேரடியாக வங்கி மூலமாக கொடுத்த விஷயம் திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது. இந்த ரூபாய் 5000 அறிவிப்புக்கு பிறகு வெளியான கருத்து கணிப்புகளில் திமுகவின் வாக்கு சதவீதம் திடீரென அதிகரித்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 8% முதல் 12% வரை திமுகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்து இருக்கிறது. ஏற்கனவே 30%த்திற்கும் அதிகமாக இருக்கும் திமுகவின் வாக்கு சதவீதம் தற்போது 40%த்திற்கும் அதிகமாகி விட்டது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த மற்றொரு அறிவிப்பு என்பது எதிர்க்கட்சியான அதிமுகவையும் விஜயின் கட்சியையும் மேலும் கதிகலங்க வைத்துள்ளது. அது ஏனென்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது இந்த மகளிர் தொகையான 5000 ரூபாய் அறிவிப்பு என்பதெல்லாம் சாதாரண அறிவிப்பு தான் என்றும், இதைவிட மக்களுக்கு மிக பெரிய சர்ப்ரைஸான 2 அறிவிப்புகள் காத்திருக்கிறது என்றும் ஸ்டாலின் கூறியிருந்தார். அதுதான் திமுகவின் பிரம்மாஸ்திர அறிவிப்புகள் என்றும் ஸ்டாலின் கூறியிருப்பது அதிமுகவையும் விஜயின் கட்சியையும் கதிகலங்க வைத்துள்ளது. அது ஏனென்றால் ஏற்கனவே ஸ்டாலின் அறிவித்த இந்த 5000 ரூபாய் அறிவிப்பு என்பது தமிழக பெண்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கும் நிலையில் இன்னமும் 2 அறிவிப்புகள் முக்கியமாக காத்திருக்கிறது என்று ஸ்டாலின் கூறியிருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு பேரதிர்ச்சியாக மாறியிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது அதிமுக மற்றும் விஜயின் கட்சிகளிலிருந்து முக்கியமான நபர்கள் விலகி திமுகவில் இணைந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இனிமேலும் அதிமுக மற்றும் விஜயின் கட்சிகளில் இருந்தால் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்துதான் திமுகவை நோக்கி மற்ற கட்சிகளிலிருந்து முக்கிய தலைவர்கள் படையெடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் சேலத்தில் அண்மையில் நடிகர் விஜய் நடத்திய
பொதுக்கூட்டம் ஒன்றில் மீண்டும் ஒரு நபர் உயிரிழந்த விஷயம் விஜயின் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே கரூர் விவகாரத்தில் பல உயிர்கள் பறிபோனதில் இருந்து இன்னமும் விஜய் கட்சி பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே விஜயின் கட்சி கூட்டத்திற்கு சென்றால் மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி வருவதுதான் மிகவும் ஆபத்தாக இருக்கிறது. மேலும் சேலத்தில் நடந்த கூட்டத்தில் மரணம் அடைந்த அந்த நபர் இந்த கூட்டத்திற்கு வந்ததால் தான் இறந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஏனென்றால் இவர் மரணம் அடைந்ததற்கு காரணம் இவருக்கு ஹார்ட் அட்டாக் என்று விஜயின் கட்சியின் தரப்பில் கூறப்பட்டு வந்தது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை என்றும் கூட்டத்தில் கலந்து கொண்டதால் தான் அந்த நபர் மயக்கமடைந்து இறந்து விட்டதாகவும் அந்த நபருடைய உறவினர்கள் கூறி வருகின்றனர். எனவே இது குறித்து விசாரணை செய்து வரும் காவல்துறையினர் சரியான ஆதாரங்களை கைப்பற்றி விட்டால், அதாவது விஜய்க்கு எதிரான சரியான ஆவணங்களை கைப்பற்றி விட்டால் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவேதான் அதிமுக போன்ற கட்சிகளில் இருந்து முக்கியமான நிர்வாகிகள் விலக வேண்டும் என்று எண்ணினால் தற்போது விஜயின் கட்சியில் அவர்கள் இணைய முடியாத சூழலை விஜயின் இத்தகைய செயல்பாடுகள் உறுதி செய்து வருகிறது. விஜயின் கட்சியும் தற்போது மக்களின் நம்பிக்கையை இழந்து வருவதால் விஜயின் கட்சியிலிருந்தும் அதிமுக கட்சியிலிருந்தும் முக்கிய நிர்வாகிகள் பலர் திமுகவை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். அந்த வரிசையில் சமீபத்தில் அதிமுகவின் முக்கிய தலைவராக இருக்கும் ஒருவரான விஜயபாஸ்கர் அவர்களும் குடும்பத்தோடு திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விஜயபாஸ்கரை பொறுத்தவரையில் அதிமுகவில் மிக முக்கிய நட்சத்திர வேட்பாளர்களில் ஒருவர்தான் இவர். இவர் மட்டும் திமுகவில் இணைந்து விட்டார் என்றால் கண்டிப்பாக திமுக பல லட்ச வாக்குகளை எளிதாக கைப்பற்றிவிடும். அதே போல அதிமுகவுக்கு அந்த பல லட்ச வாக்குகள் என்பது பறிபோய்விடும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் இணைந்தது என்பது விஜயபாஸ்கர் உள்ளிட்ட ஒரு சில முக்கிய தலைவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற கருத்துக்களும் நிலவி வந்த நிலையில்தான் திமுகவின் அடுத்தடுத்த அதிரடியான அறிவிப்புகள் திமுகவின் வெற்றியை உறுதி செய்து வருகிறது. அதனால்தான் இனிமேலும் அதிமுகவில் இருந்தால் வெற்றி கிடைக்காது என்றும் பதவியிலும் நீடிக்க முடியாது என்பதையும் உணர்ந்து திமுகவில் இணைவதற்கு விஜயபாஸ்கர் தயாராகிவிட்டார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இதே போல விஜயின் கட்சியிலிருந்தும் முக்கியமான மாவட்ட நிர்வாகிகள் பலரும் திமுகவில் இணைவதற்கு தயாராகி வருகின்றனர். அதுவும் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி விஜயகாந்த் ஃபீக்கில் இருக்கும் போது விஜயகாந்த் கட்சியில் இருந்து முக்கியமான மாவட்ட நிர்வாகிகள் மற்ற கட்சிகளுக்கு சென்றதால் தான் விஜயகாந்த் கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவேதான் அப்படி ஒரு சம்பவம் தற்போது விஜயின் கட்சிக்கும் நடந்து வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகள் என்பது அதிமுகவுக்கும் விஜயின் கட்சிக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது என்பதற்கு இது போன்ற விஷயங்களே உதாரணமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகள் என்பது திமுகவுக்கு பலமாக மாறி வருவதையும் எதிர்கட்சிகளுக்கு பலவீனமாக மாறி வருவதையும் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.